அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் ராசிகளுடைய பொது குணங்களை நம்ம பார்க்க போறோம். உங்க ராசிப்படி உங்களுடைய குணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கான்செப்டை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி ராசிக்கான பொது காரகத்துவங்கள், பொது தன்மைகள் எல்லாமே நம்ம ஒரு பதிவு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுல நிறைய ஃபீட்பேக் பாசிட்டிவா நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த பதிவில் நம்ம உங்க ராசிப்படி உங்களுடைய குணம் மட்டும் என்னவா இருக்கும், என்னெல்லாம் உங்களோட கேரக்டர், ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர்லாம் என்னென்ன, எதெல்லாம் பாசிட்டிவ் எதெல்லாம் நெகட்டிவ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக தொகுத்து ஒரு பதிவாக ஒரு சிம்பிளாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். மேலும் இந்த பதிவு ஆண் பெண் இருபாலருக்குமே பொருந்தும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பெண்களுக்கு சொல்லவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம கொடுக்குற இந்த பதிவு ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ஸோ அந்த ஒரு கிளாரிட்டியை ஃபர்ஸ்டே உங்களுக்கு கொடுத்து இந்த பதிவை நான் தொடங்குறேன். ஸோ பதிவை முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலபுருஷனுக்கு 6வது ராசியா வரக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுடைய குணம் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். கன்னி ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளோட ராசிநாதன் புதன், புத்திகாரகனை ராசிநாதனா கொண்ட ஒரு அற்புதமான ராசி. பொதுவா நான் கன்னி ராசியை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இவங்க நல்லா துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. இவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. ஏதாச்சும் ஒரு விஷயத்த துருத்துருன்னு பண்ணிட்டே இருப்பாங்க. குறும்புத்தனம் அதிகம் கொண்டவர்கள், நல்ல பேச்சு சாதுரியம் மிக்கவர்கள், சுறுசுறுப்பா நல்லா ஸ்பீடா பேசக்கூடிய ஒரு குணம் படைத்தவர்கள், அதிகமா உணர்ச்சி வசப்படுவாங்க, சகிப்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாதவர்கள், இவங்களுக்கு பிடிச்சவங்க இவங்க கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப அதிகமான எமோஷனல் டைப், ரொம்ப எமோஷனலான ஒரு பர்சனா இருப்பாங்க. அன்புக்கு அடிபணியக்கூடியவர்கள், அதே போல எப்போதும் அதிகமா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதிக சிந்தனை உடையவர்கள், நல்ல நகைச்சுவையா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. எல்லார்ட்டையும் மிக எளிமையா பழகக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் கன்னி ராசி வாழ்நாள் முழுவதும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த புதுசா கத்துக்குது. கன்னி ராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருக்காங்க. அதே போல ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள், புதனுடைய ராசி, புத்திகாரகனுடைய ராசி. எனவே எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத முன்கூட்டியே உணரக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு டிஃபால்ட்டா உண்டு. திட்டமிடுறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. நல்ல பிளானிங் மைண்ட் செட் இருக்கும். அதே போல நல்ல கற்பனை வளமும் இருக்கும். புதுசா ஏதாச்சும் கிரியேட்டிவா ஏதாச்சும் பண்றது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கும். அழகுபடுத்துறது, டிசைன் சம்பந்தப்பட்ட விஷயம், டிராயிங் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நல்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அடுத்து அந்த கன்னி ராசி நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, லாபமோ நஷ்டமோ அது எல்லாத்தையும் சரிசமமா பாவிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எதையும் லாபம் நஷ்டம் பார்த்து முடிவெடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரு விஷயம் வருது, ஒரு விஷயம் செய்ய போறாங்க அப்படின்னா இதுல நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன நஷ்டம் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு முடிவை சொல்லுவாங்க. நல்ல பகுத்தறிவு உடையவர்கள், நிறைய புத்தகங்களை வாசிக்கக்கூடியவர்கள், புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுல ஆர்வம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அமைதியான ஒரு குணத்தை படைத்தவர்களா இருப்பாங்க. பாக்குறதுக்கு அமைதியா தெரியும், ஆனா ரொம்ப குறும்புத்தனம் உடையவர்கள். இவங்களை பத்தி யாருக்கு நல்லா தெரியும்னாக்கா இவங்களோட பேரண்ட்ஸுக்கு தான். யார் இந்த கன்னிராசிக்காரர்களோட யார் ரொம்ப நெருக்கமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இவங்களோட குறும்புத்தனத்தை பத்தி தெரியும். ரொம்ப குறும்புத்தனமானவர்கள், ஆனா அமைதியான தோற்றத்தை மற்றவர்களுடைய கண்களுக்கு பாவிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. புதுசா ஒரு பர்சன் வராங்கன்னா அந்த இடத்துல கன்னிராசிக்காரர்களை பார்த்து இவங்க குறும்புத்தனமானவர்கள்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அமைதியா இருப்பாங்க. ஆனா ரொம்ப துடிப்பான ஒரு பர்சன், சுறுசுறுன்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல புத்திசாலித்தனம், நல்ல பகுத்தறிவு இருக்கும். முடிவெடுக்கிறதுல கில்லாடியா இருப்பாங்க. எளிதில் காதல் வயப்படக்கூடியவர்கள், அழகுக்கு அடிபணியக்கூடியவர்கள், அதே போல துல்லியமா எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சுத்தம் சுகாதாரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எதையும் எந்த ஒரு வேலையும் சுத்தமா சரியா செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. லாப நஷ்டத்தை சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள், அது மட்டும் இல்லாம பண விஷயத்துல மிகவும் கவனமா செயல்படக்கூடியவர்கள். பணம்னு வந்துட்டாக்கா ரொம்ப கவனமா இருப்பாங்க. சேமிப்பு குணம் இவங்களுக்கு சற்று அதிகமா இருக்கும். பெரும்பாலும் அதிகமா செலவு செய்ய மாட்டாங்க. அதே போல இந்த கன்னி ராசியை நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சுத்தமான இடத்துல தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தான் இருக்கக்கூடிய இடத்த ரொம்ப நேர்த்தியா மாத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இந்த புத்தகம் வாசிக்கிறது, புத்தகம் எழுதுறது, கவிதை எழுதுறது, கணக்கு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கிறது, இதுல எல்லாம் இவர்களுக்கு நாட்டம் அதிகமா இருக்கும். அதே போல நான் பார்த்த வரைக்கும் இந்த கன்னி ராசிக்காரர்கள் மற்றவர்களை அதிகமா விமர்சிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவர்களை அதிகமா விமர்சிப்பாங்க, நிறைய குறை சொல்லுவாங்க. இவங்களை பத்தி அவங்கள்ட்ட குறை சொல்லுவாங்க, அவங்கள பத்தி இவங்கள்ட்ட குறை சொல்லுவாங்க. இப்படி குறை சொல்ற குணம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இது நான் ஒரு சின்ன மைனஸா பாக்குறேன். அதிகம் பேசக்கூடியவர்கள், தொணன்னு ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தனக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருந்தா போதும், பேசுறதுக்கு பாயிண்டே இல்லைனாலும் பேச பாயிண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பாயிண்டா மாத்தி பேசுவாங்க. இந்த மாதிரி அதிகம் பேசக்கூடியவர்கள். ஆனா அது எல்லார்ட்டையும் கிடையாது, தனக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தான் அதிகமா
விதமா பேசுவாங்க. எல்லாருக்குமே அப்படிதான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மற்ற ராசியோட கம்பேர் பண்ணும்போது இந்த பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. கன்னிக்கு நிகர் கன்னி தான். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லக்கூடியவர்கள். அதே போல எதையும் அவ்வளோ எளிமையா மறக்க மாட்டாங்க. பழமையை மனதில் வைத்து செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. பழமை விரும்பியா இருப்பாங்க. ட்ரெண்டிங்கான விஷயம் எவ்வளோ வந்தாலும் பழமையான அந்த ஒரு குணம் இவங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். அதே போல் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் இவங்களுக்கு ரொம்ப அதிக எதிர்பார்ப்பு குணம் இருக்கும். தன்னுடைய பார்ட்னர் என்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கணும், எனக்கு நிறைய கிஃப்ட் பண்ணணும், என்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள், காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு காதல் திருமணமும் நடக்கும். அதே மாதிரி இவங்க எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியும் ஃபேமிலி ஒரு வாட்டி கலந்து பேசிடுவாங்க. எல்லாருக்கிட்டையும் நல்லா அனுசரிப்பா பேசக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால ஃபேமிலி கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கி தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வாங்க. அதுக்கு தகுந்தாற் போல இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஃபேமிலியும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக அமைஞ்சிரும். அதே போல் உழைப்பை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நல்ல செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அவ்வளோ எளிமையாக எதையும் செலவு செஞ்சிட மாட்டாங்க. அதே போல் கையில் எப்போதுமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும், பணம் வந்துகிட்டே இருக்கும். வருமானத்திற்கு தகுந்தபடி உங்களோட செலவுகளையும் மாடிஃபை பண்ணிப்பாங்க. அதே போல் வீடு, வாகனம் இது போன்ற வசதிகளும் இவங்களுக்கு வாழ்க்கையுடைய பிற்பகுதியில் சிறப்பாக அமைஞ்சிடுது. அதுவும் நான் கன்னிக்கு பார்த்த ஒரு பிளஸான விஷயம். அதே மாதிரி கன்னிக்கு பார்த்தோன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் அதிகமா இருக்கு. அப்படிங்கிறதுனால கோபமும் ஆத்திரமும் சீக்கிரமா வந்துடும். இவங்களை காயப்படுத்துற மாதிரி யாராச்சும் பேசிட்டாங்கன்னா அவ்வளவுதான், டக்குன்னு அவங்கள தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க. அதே மாதிரி நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இவங்க எதையுமே அவ்வளவு சீக்கிரமா மறக்கவும் மாட்டாங்க. அதிக ஞாபக சக்தி உடையவர்கள், சூழலுக்கு ஏற்றாறு போல தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு சுபாவம் உடையவர்கள். புதன்னாலே பச்சவந்தி கிரகம் தான். தான் எங்க இருக்கிறோனோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாட்டிக்கும். நல்லவங்களோட இருந்தா நல்லவன், கெட்டவனோட இருந்தா கெட்டவன். அது புதனுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். எனவே கன்னி அப்படின்னாக்கா சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னுடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணம் படைத்தவர்கள். ஆன்மீகத்துல அதிக ஆர்வம் இருக்கும். ஆன்மீக சிந்தனை உடையவர்கள், ஆன்மீக பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடியவர்கள். பயணம் செய்வது அப்படிங்கிறது இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய டூர் போகணும், சுற்றுலா தலங்களுக்கு அதிகமா போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள். அதே போல நல்ல உணவு பிரியர்கள், நல்ல ருசிச்சு சாப்பிடக்கூடியவங்க. உணவு அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். நல்ல டேஸ்டியான ஃபுட்டை அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மா சாப்பாடுங்கிறது வயிற்றுக்கு சாப்பிட்டோம் இல்லாம ருசிக்காக சாப்பிடக்கூடியவர்கள். நல்ல நகைச்சுவையான பேச்சு இருக்கும். கன்னினாலே நகைச்சுவையான பேச்சு தான். உங்களோட பேச்சுக்கு எல்லாரும் அடிமை. பேச்சின் மூலமாக அனைவரையும் தன்பார் ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சிரித்த முகத்தோட காட்சியளிக்கக்கூடியவர்கள். பெரும்பாலும் இவங்களோட முகம் வாடாது. அப்படி வாடினுச்சுன்னா இவங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சோகத்துல தான் இருப்பாங்க. தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை மகிழ்ச்சியா பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள். நகைச்சுவையாக அதிகமாக பேசி மற்றவர்களை சிரிக்க வைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பொதுவா இவர்கள் பார்த்தோன்னா மற்றவர்கள்ட்ட அன்பாகவும் மரியாதையும் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் தான். ஆனா இவங்களை யாராச்சும் சீண்டிட்டாங்க, அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இவங்க கிட்ட யாரெல்லாம் பக்குவமா நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, அன்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்காரர்கள் நீண்ட ஆயுளை உடையவர்களா இருக்காங்க. நல்ல தேக ஆரோக்கியத்தை பெற்றவர்களா இருப்பாங்க. அதே போல இவங்களுக்கு இளமையான தோற்றம் எப்போதுமே இருக்கும். இவங்களோட தோற்றத்தை வச்சு இவங்களோட வயசை கணிக்கவே முடியாது. இவங்களோட வயசுக்கும் இவங்களோட தோற்றத்துக்கு சம்பந்தமே இருக்காது. இளமையான தோற்றத்தை காட்சியளிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இவர்களுக்கு இந்த பயந்த சுபாவம் அப்படிங்கிற அந்த ஒரு குணம் அதிகமா இருக்கும். அதிகமா நிறைய விஷயங்களுக்கு கூச்சப்படுவாங்க. ஒரு கூட்டமான இடத்துல நின்று பேசுறது, ஒரு கூட்டமான இடத்துல நிக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும். ஸோ பயமும் கூச்ச சுபாவமும் அதிகமா உடையவர்களா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கன்னி ராசியுடைய ஒரு பொது குணநலனை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது நம்மளோட ராசிப்படி நம்மளுடைய குணம் என்னவா இருக்கும், நம்ம எப்படிப்பட்ட மனோபாவம் உடையவங்களா இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் காம்பினேஷனும் உங்களுக்கு தொகுத்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம ராசிக்கு நிறைய பதிவுகள்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஒரு சின்ன ஃபீட்பேக்காக கொடுங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் இன்னும் நிறைய பேருக்கு இது கொண்டு போய் சேர்க்கப்படும். பலருக்கும் இது உபயோகமான ஒரு பதிவா போய் சேரும். எனவே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் நம்மளோட சேனல் இதுக்கு முன்னாடி 27 நட்சத்திரத்துக்கான பொது பலன் ரொம்ப கிளியரா டீப்பா நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டைம் இருக்கும்போது உங்களோட நட்சத்திரத்துக்கான பலன்களை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பற்றிய, உங்களை பற்றிய ஒரு சின்ன புரிதல் டெஃபினட்டா கிடைக்கும். அதே போல மாத பலன்கள்லாம் ரொம்ப டீப் அண்ட் கிளியரா
எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வீடியோலாம் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட நம்ம சேனலில் ஒரு சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம், RM PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜாதகம் இல்லை, ஒரு தெளிவான சுய ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சர்வீஸில் நம்ம ஒரு 50 பக்கம் கொண்ட ஒரு PDF ஃபார்மேட்ல உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக கணிச்சு உங்களுக்கு கொடுத்துருவோம். உடைய ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், உடைய தசா புக்தி, வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசா புக்தி, எந்த தசை எந்த டேட்ல வரும், எந்த புத்தி எந்த டேட்ல வரும், எந்த அந்தரம் எந்த டேட்ல வரும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி உங்க வாழ்நாள் முழுவதும் கணிச்சு ஒரு தொகுப்பா கொடுத்துருவோம். மேலும் இதோட உங்க ஜாதகப்படி உங்களுடைய எதிர்கால பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தொகுப்பு, ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி ஒரு சின்ன தொகுப்பு அந்த PDFல ஆட் ஆகி வந்துடும். அதே போல உங்க ஜாதகப்படி என்னென்ன யோகங்கள்லாம் இருக்கு, என்னென்ன சுபயோகம் இருக்கு, அந்த சுபயோகத்துக்கு என்ன பலன், என்னென்ன அசுப யோகம் இருக்கு, அந்த அசுப யோகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இந்த PDFல ஆடபிளா வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்க ஜாதகப்படி 12 ஸ்தான அதிபதிகள் உங்களோட லக்னப்படி எந்தெந்த ஸ்தானங்கள்ல இருக்காங்க, அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் இந்த PDFல ஆடபிளா வந்துடும். அது மட்டும் இல்லாம கிரகங்கள் டிகிரி வாரியா அமர்ந்த பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தை பார்க்குது, எத்தனை டிகிரியில பார்க்குது, அதுக்குள்ள என்னென்ன பலன் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிட்டியும் இந்த PDFல ஆடபிளா வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய அஷ்டவர்க்க பரல், சர்வாஷ்டவர்க்க பரல், உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பலன் என்ன, உங்களுடைய ராசிக்கான பலன் என்ன, உங்களுடைய லக்னத்துக்கான பலன் என்ன, இப்படி A to Z எல்லாத்தையும் தொகுத்து ஒரு 50 பக்க PDF-ஆ உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். இதோட சிங்கிள் பேஜ் PDF-ம் உங்களுக்கு வந்துடும். தனியா எனக்கு ஒரு கிளியரான ஒரு ஜாதகம் வேணும் அப்படின்னா அதுல உங்களுடைய ராசி, நட்சத்திரம், உடைய லக்னம், உங்களுடைய திதி, நீங்க பிறந்திருக்கக்கூடிய திதி, யோகம், கரணம், இப்படி A to Z எல்லாத்தையும் தெளிவா கொடுத்து ஒரு சிங்கிள் பேஜ் PDF பிளஸ் ஒரு JPG ஒரு இமேஜ் ஃபார்மேட்லயும் உங்களுக்கு நாம கொடுத்துருவோம். ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, என்கிட்ட தெளிவான ஜாதகம் இல்லை, ஒரு தெளிவான ஜாதகம் எழுதி என்கிட்ட இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ புதுசா ஜாதகம் எழுதினாலும் சரி, என்கிட்ட ஒரு தெளிவான ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் சரி, இந்த சர்வீஸை தாராளமா யூஸ் பண்ணி பயனடையுங்க. இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விவரங்களை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை முழுமையா படிச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள், நன்றி.